ஐக்கிய நாடுகள் சபையின் தூதுவராக மாறிய சேலம் மாநகராட்சி பள்ளி மாணவர் ஐக்கிய நாடுகள் சபையின் வளர்ச்சி இலக்குகளுக்கான தூதுவராக மாறி சாதனை படைத்துள்ளார். இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் சர்வதேச இளைஞர் மாநாடு 5.0 கடந்த 21 மற்றும் 22ஆம் தேதி தாய்லாந்து நகர் பாங்காக்கில் நடைபெற்றது. அங்குள்ள ஐக்கிய நாடுகள் மாநாட்டு மையத்தில் நடந்த மாநாட்டில் இந்தியா, சீனா, தாய்லாந்து, மலேசியா உட்பட 62 நாடுகளை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை சேர்ந்த 6 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அதன்படி சேலம் கோட்டை மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவன் அஷ்வாக் நுனிநாக்கு ஆங்கிலத்தில் அசத்தலாக பேசும் இந்த மாணவர் சேலம் மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் ஆங்கிலத்தில் பேசிய இடம் தாய்லாந்து. ஐக்கிய நாடுகள் சபையின் மாணவர் கல்வி பயணத்தின் ஒரு பகுதியாக தாய்லாந்து நாட்டில் உள்ள பாங்காக் நகரில் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்து மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்று பருவநிலை மாற்றம் குறித்து மாணவர் அஷ்வாக் பேசியுள்ளார். மாணவரின் அசத்தலான பேச்சு காரணமாக ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் சர்வதேச தூதுவராக மாறியுள்ளார். மாணவர் அஷ்வாக் தமிழகத்தை சேர்ந்த கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் முதன்முறையாக ஐக்கிய நாடுகள் சபையின் மேடையில் நின்று தமிழ்நாட்டின் கல்வி முறையில் ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை எவ்வாறு உட்படுத்துகிறது என்பது குறித்த விளக்க காட்சியை விளக்கினார். இது உலகளாவிய தலைவர்கள் மற்றும் கல்வி அலுவலகம் இருந்து சிறப்பான அங்கீகாரத்தை பெற்று தந்து குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மேம்படுத்தப்பட்ட திட்டத்தில் ஆதரவுடன் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையான வளர்ச்சி கவுன்சிலின் தூதர்களாக தமிழ்நாடு அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் என்று கூறி வந்ததை மாற்றும் செயலாகத்தான் தற்பொழுது அரசு பள்ளி பெருமையின் அடையாளமாக மாறி வருகிறது என்பதுதான் இந்த மாணவர்கள் சாதனையாகவே தெரிகிறது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் அஷ்வாக். நான் முனிசிபல் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 4th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். 2025 ஆகஸ்ட்டில் இன்டர்நேஷ்னல் யூத் ஃபாரம் 5.0 தாய்லாந்து பேங்காக் இருந்துச்சு. அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து 6 கவர்மெண்ட் ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன் சொல்லிக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் யூத் பிளாட்ஃபார்ம் இல்லையா, அங்கே வந்து நாங்கள் நிறைய கண்ட்ரியில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு வந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து அங்கே ஓரியன்டேஷன் வச்சு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னா என்ன, சிறுதுளி பெருவெள்ளம், அந்த மாதிரி நாங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு எங்களுக்கு வந்து சார் டாக்டர் தட்சிணாமூர்த்தி சார் வந்து எங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி எனக்கு என்னென்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து நான் வந்து கிளைமேட் ஆக்ஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பற்றி பேசியிருந்தேன். எங்களுக்கு அப்புறம் பேச காத்திருந்த தாய்லாந்து மற்றும் சைனா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸால் இப்படி பேச முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த எங்கள் சிஓ சார் மற்றும் எனக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்த எங்கள் பிடிஏ தலைவர் மற்றும் எங்கள் ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸ் மேம், எனக்கு 10th வந்து 98 இங்கிலீஷில் 98 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வச்ச அமுதவல்லி மேம் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.